செய்து படிக்கட்டு போல ஏறி போக வைத்தார். யோர்தானை பின்னிட்டு போக செய்தார். இதெல்லாம் பெரிய காரியமா சிறிய காரியமா? பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அவங்க அதாவது மட்டன் சாப்பிடணும்னு நினைச்ச உடனே ஆண்டவர் ஒரு காற்றை வீசும்படி செஞ்சார். உடனே காடைகளை கொண்டு வந்து குவிய செய்தார். அல்லேலூயா. 20 லட்சம் ஜனங்களுக்கு எத்தனை இறைச்சி தேவை இந்த வனாந்தரத்துல? ஆனா ஆண்டவர் பாருங்க, ஒரு காற்றை வீசும்படி செஞ்ச உடனே அத்தனை பேருக்கு காடைகள் வந்து குவிந்தன. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வீட்டை தேடி ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து குவிய செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. யாருக்கு? அதிகாலையில் அவரை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு பெரிய அற்புதங்கள் நடக்கும், பெரிய காரியங்கள் செய்வார். கிரகிக்க கூடாத அளவுக்கு கர்த்தர் நமக்கு, நம்மால புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது உபாகமம் 4:7 வாசிப்போம். உபாகமம் 4:7. தேவனை நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறாராம். தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? அல்லேலூயா. நம்மெல்லாம் யாருங்களாமா? பெரிய ஜாதியம். அல்லேலூயா. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நாம எல்லாரும் ஆண்டவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்றபடி அவருடைய பிள்ளைகளாக மாற்றி பெரிய ஜாதியாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்த போது தம்மை விட பெரியவர் யாரும் இல்லை என்று அறிந்து தம் பேரிலேயே ஆணையிட்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் உனக்கு கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். இது பெரிய வாக்குத்தத்தம். கடற்கரை மணலை என்ன கூடுமா? நட்சத்திரங்களை நம்மால என்ன முடியுமா? நட்சத்திரங்களுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிற நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? பெரிய தேவன். அவருடைய அறிவு அளவில்லாதது, அவர் யோசனையிலே பெரியவர், அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர், அவர் செயல்களிலே மகத்துவமுள்ள தேவன். அவரை போல பெரிய காரியங்களை செய்ய யாராலும் முடியாது. அதனால பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்? பெரிய தேவன். நம்மை போல பெரிய ஜாதி யாருமே இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல பார்க்கிற யோவேல் 2, நீங்க 22 இருந்து 26 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. 23வது வசனத்தை மட்டும் வாசிங்க. யோவேல் 2:23.